all are doing well and you all are safe. Children, today we are going to learn supplementary in English. So, open your books to page number 103, that is 103. The name of the lesson is Owly. Okay, now I am reading it for you. Kindly follow it through your finger. Now, Mom, Payal yelled in panic. பேனிக் பெயின் வழியில் நம்ம துடிக்கிறோம்ல துடிச்சு ரொம்ப என்ன ஆகும் அப்படி இப்படி ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பேனிக் அவுல் இஸ் கான் ஓகே அவுல் இஸ் கான் வழியில் அவள் ஒரு வேதனையோட என்ன சொல்கிறா மாம் அவுலி போயிட்டா ஷீ இஸ் கான் வேர் வுட் ஷீ ஹாவ் கான் பாயல் ஸோ த மதர் இஸ் ஆஸ்கிங் where that owl would have gone. And the ஆந்தை எங்கே போயிருக்கும் to who is asking? Mother. Mother is asking to her daughter Payal. Her mother said crossly, she was right there sleeping in her cage a little while ago. So what Payal is saying that the owl was sleeping just few minutes before in her cage. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவளுடைய கூடில் அது தூங்கிட்டு இருந்துச்சு. But she's not there now. ஸோ இப்போ அது அங்கே இல்லை அண்ட் மாம் த டோர் டு த கார்டன் இஸ் ஓப்பன் அது மட்டும் இல்லைம்மா கார்டனுக்கு போகிற டோர் எப்படி இருக்குதா இட்ஸ் ஓப்பன் that got Payal's mother running into the room. So when the mother heard that the garden's door was open, her mother ran straight into the room. Sure enough, there was no sign of owl. And then there she saw that there was no owl at all. If the garden door is open, then definitely the owl is not supposed to be there. What was an owl doing in a house? So now the question is, you ask. Okay, what we will ask, ஆந்த வீட்டுக்குள்ளையா? Definitely we will ask, isn't it? ஆந்த வீட்டுக்குள்ளேயா? இப்போ என்னாச்சுது, கார்டன் தோட்டத்துக்கு கதவு திறந்துருக்கணும். அப்போ அம்மாவுக்கு டவுட், ஓஹோ அது திறந்துருந்தா நிச்சயமாக அவள் இருக்காது அப்படிங்கிறதுல அவங்க ஓடி போய் பார்த்தாங்க. ரைட், ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு. நான் ஏன் வை த அவுல் இஸ் இன் த ஹவுஸ்? எதுக்கு? வை? வாட் வாஸ் த திங்? Payal's house was home to all kinds of creatures. Okay, now owl was there because Payal's house was a home for all creatures. அதாவது அவங்க எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதை சேதப்படுத்தாமல் அதை வீட்டில் வச்சு பராமரிக்கிறவங்களாக இருந்தாங்க பாயலுடைய ஃபேமிலி. மெயின்லி abundant animals. மெயின்லி யார்? abundant கைவிடப்பட்டவர்கள். Okay, for example, in some places when parents grow old, children get married, they have their own family. What they do? They leave their parents alone in a house, or they leave their parents away somewhere, maybe in an old age or on the roadways. There are many people who கோயிலுக்கு போகிறோம், திருவிழாவுக்கு போகிறோன்னு சொல்லி அப்படி கூட்டிட்டு போயிட்டு அந்தாலும் அப்படி ரோட்லே கூட்டத்தில் அப்படி விட்டுட்டு நைஸாக நவுண்டு வந்துடுவாங்க. கேட்டால் எங்கள் அம்மா தொலைஞ்சிட்டாங்க, நாங்கள் தேடுறோம், கிடைக்கல. many other. In north and all you will find a lot. Maybe in south people would be there, but in south nowadays it is a fashion, old age home, முதியோர்கள் இல்லத்தில் கொஞ்சம் நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் கைவிடப்பட்டவர்கள். ஓகேயா? ஓகே, ஸோ அதே மாதிரி கைவிடப்பட்ட மிருகங்களை அவங்க என்ன செய்வாங்களாம்? வளர்ப்பாங்களாம். பீப்புள் brought lost dogs, injured cats and baby birds that had fallen out of their cages to Payal's mother. ஓகேயா? ஸோ எப்படி மக்கள் என்ன செய்வாங்களா, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தொலைஞ்சு போன நாய்கள் இருக்கும், அதை தெருவில் ஏதாவது ஒரு நாய் வந்துடும். அப்போ அந்த நாயை கொண்டு என்ன செய்வாங்க? they will give it to Payal's house. or injured cats, அடிப்பட்ட பூனைகள், குட்டி குட்டி பறவைகள் தாய் கூடலேருந்து கீழே விழுந்து தாய் இல்லாமல் அப்படி கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரி பறவைகள், இப்படிப்பட்ட மிருகங்களை என்ன செய்வாங்களாம்? கொண்டு இவங்க வீட்டில் கொண்டு கொடுத்துருவாங்களாம். இட் வாசன்ட் that they had a large farm or even a large house. So Payal's house was not that big, or neither did they have a big garden or farm. சரி, அவங்களுக்கு பெரிய தோட்டமோ பெரிய வயலிடமோ இல்லை ஒரு பெரிய அது என்ன சொல்கிறது வீடோ வசதி உள்ளவங்க இல்லை.
They were not like that. But still, it's just that everyone knew that Payal's mom had a big heart. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் வீடு, வயல் தோட்டம் எல்லாமே சிறியதாக இருந்தாலும் பாயலோட அம்மா ஹேஸ் அ பிக் ஹார்ட். அவங்க மனசு ஒரு பெரிய மனசு. எவ்ரி ஒன் நியூ தட். பட் ஈவன் இன் அ ஹவுஸ் ஹோல்ட் யூஸ் டு சச் அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டர்ஸ். இப்படிப்பட்ட ஒரு வீட்லேயும் என்ன செய்வாங்க, அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டர்ஸ், எதிர்பாராத விசிட்டர்ஸ், விருந்தாளிகள். ஓகே, அவுலிஸ் advent had been memorable. அவுலிஸ் advent has been memorable. அதாவது அவுலி எப்படி வந்துச்சு, அது எப்படி அதுக்குரிய அதுக்குரிய பிரயாணங்கள் ரொம்பவும் ஒரு ஞாபகக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. Shefali had just turned up one day carrying a cartoon. Okay, Shefali had just turned up one day carrying a cartoon. So, one day, a girl called Shefali, she carried a cartoon. Now, what is a cartoon? Box, empty box is called cartoon. அட்டைப்பெட்டி கடையில் வாங்குகிறோம் இல்லையா, பிஸ்கெட் பாக்ஸ் அட்டைப்பெட்டியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஷாம்புக்குள்ள அட்டைப்பெட்டி எப்படிலாம் கிடைக்கிது இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் as the empty one is called as a cartoon. So Shefali, a girl named Shefali bought a cartoon, okay, one day to Payal's house. So when Payal's mother opened the cartoon, there was the smallest of owlets sitting in one corner. Okay, so Shefali cartoon kudutadum, when her mother, Payal's mother, opened it, she saw that there was a small owl kunji owl kutti was sitting there in a corner, in one of the corner. A small ball of brown and gray. Okay, how was the owl looking, baby owl? How was the owlet looking? It was looking like a small ball of brown and gray color. Now Payal's mother picked her up gently and placed her in her lap. What did Payal's mother do? She just picked the owl, தூக்குனாங்க, and placed her in her lap. என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய மடியில் அந்த அவுள் குட்டியை உட்கார வச்சாங்க. Talking to her just as she would to the dogs. நாய்களோடு பேசுறது போல அந்த அவுள் குஞ்சுக்கிட்டையும் பேசினாங்களாம். She had never handled owls before. இதுக்கு முன்னால் அவுள்களை எப்போவும் கையில் எடுத்ததில்லை, அவங்ககிட்ட பேசி கொஞ்சம் பழகினதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அவுள். ஸோ ஷீ வாஸ் வெரி கேர்ஃபுல் நாட் டு கெட் பெக்ட். ஸோ அதனால அவங்க ரொம்ப கவனமாக இருந்தாங்க. பெக்ட் மீன்ஸ் அந்த கொத்தாமல், சரியா, அந்த அவுள் அவங்கள கொத்தாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டாங்க. when the owl got used to her and seemed relaxed enough. ஸோ அப்போ கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு என்ன ஆயிட்டு, அவள் யூஸ் டு ஹர்னா பழகிக்கிட்டு, சரியா, என்ன செஞ்சுக்கிட்டு பழகிட்டு, அவங்க அம்மாவிட்ட பழகினதுக்கப்புறம் அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு. அது வரைக்கும் பதட்டம், ஒரு பயம், ஒரு திகட்டம் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் இல்லாமல் அது அழகாக நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு. ஸோ ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுது, Payal's mother placed her inside a cage. There were always empty cages in Payal's house. ஸோ உடனே என்ன செஞ்சாங்க, அதை தூக்கி ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டாங்க. ஸோ பாயல் வீட்டில் எப்போவுமே நிறைய எம்டி கேஜஸ் அடிக்கடி எப்போவும் இருக்குமா. Payal's mother placed her inside a cage. There were always empty cages in Payal's house. Just in case a bird dropped in, the baby owl climbed on the rod and settled herself. ஏன் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு பறவைகள் வந்துட்டுன்னா நம்ம கொண்டு வைக்கலாமே அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, எப்போவும் கேஜஸ் இருக்குமா. ஸோ அதை உள்ளே போட்ட உடனே என்னாச்சு தான், அந்த அவுள் அங்கே இருக்க ஒரு கம்பி மேலே ஏறி அழகாக என்ன செஞ்சான், அதையே அது அந்த இடத்துல இதுதான் என் வீடுங்கிற மாதிரி அழகாக நிம்மதியாக அங்கே செட்டில் ஆயிட்டான். Mom, what shall we call her? So now Payal is asking, இதுக்கு இதை நம்ம எப்படி கூடுவோம், ஏதாவது பெயர் வைக்கணுமே. ஸோ ஆல் எக்ஸைட்டட், ரொம்ப ஆச்சரியத்து சந்தோஷத்தோட எதிர்பார்ப்புகளோட அவன் அந்த இதை கேட்டான். ஸோ வாட் டிட் த மதர் செட், டு யூ திங்க்? Now let's see.
யூ சூஸ் அ நேம். மதர் செட் யூ சூஸ் அ நேம். நீனே ஓ பேரை தேர்ந்தெடுத்துக்க. செட் ஹர் மதர் ஸ்மைலிங். சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. ஹவ் அபவுட் அவுலி? ஸோ வாட் ஷீ சிங்? அவுலி நான் எப்படி இருக்கும்? பிகாஸ் ஷீ இஸ் அவுலி. ஆக்ஸ்ட் பயல். ஸோ அவுலி இட் வாஸ். ஸோ அவங்க அம்மா சொன்னாங்க ஓகே ஃபைன், இதுக்கு பேர் இன்னிலேருந்து அவுலி தான். த நேம் வாஸ் செட்டில்ட் பட் தேர் வாஸ் அ பிக்கர் ப்ராப்ளம். பேரெல்லாம் வச்சாச்சு, இனி ஒரு பிரச்சனை இல்லை. பட் ஒரு பெரிய பிரச்சனை, பேர் குறித்து பிரச்சனை இல்லை, பட் இன்னொரு பெரிய பிரச்சனை இருந்து. வாட் வாஸ் தட்? வாட் டஸ் ஒன் ஃபீட் அண்ட் அவுல்? கூட்டுக்குள்ளே வச்சாச்சு, வீட்டுக்கு பிரச்சனை இல்லை, கூட்டுக்குள்ளே வச்சாச்சு, பேருக்கு பிரச்சனை இல்லை, அவுளின்னு வச்சாச்சு. ஆனால் அவுள் என்ன சாப்பிடும், ஆந்தைகள் என்ன சாப்பிடுன்னு தெரியாதே. ஸோ தட் இஸ் a biggest problem. Now let's see how did they face it. Owls are hunters. What are owls? They are hunters. அவங்க வந்து வேட்டையாடுறவங்க. They eat rats and snakes and frogs. அவங்க என்ன சாப்பிடுவாங்க? எலி, பாம்பு, தவளை. And in Payal's house, they were all vegetarian. ஓகே, இப்போ பயல் வீட்டில் எல்லாரும் யார் வெஜிடேரியனா? நான்வெஜ் யாருமே இல்லை. ஈவன் த டாக்ஸுக்கு கூட என்ன செய்ய மாட்டாங்களாம்? நான் வெஜிடேரியன் கொடுக்க மாட்டாங்களாம். அவங்க வெஜ் கொடுத்து தான் வளர்த்துருக்காங்களாம். பயல்ஸ் மதர் வாஸ் டோட்டலி ஆன்டி மீட். ஸோ பயல்ஸ் மதருக்கு சுத்தமாக என்ன செய்யாது? மீட்டு பிடிக்காது. பட் நவ் தட் அவுலி ஹேட் கம் டு ஸ்டே, ஷீ ஹேட் டு கெட் ஓவர் ஹர் டிஸ்லைக் ஃபார் மீட். ஸோ இப்போ அவுளி வந்தாச்சு, ஒரு உயிரை நம்ம கொல்ல முடியாது, காப்பாற்றணும். இப்போ என்ன செய்ய? இப்போ அந்த உயிருக்காக இன்னொரு உயிரை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? கொல்ல தான் வேண்டியது இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு, வேறு வழியே இல்லையே அப்படின்னு. தட் வாஸ் அனதர் ரீசன் வை தட் டே வாஸ் மெமரபிள். ஸோ இது கூட ஒரு காரணம், அவுள் வீட்டுக்கு வந்தனால நாங்கள் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி. It was the first day that meat was brought to the house. ஸோ இதான் முதல் நாள் வீட்டுக்குள்ளே கறி கொண்டு வரோம். Payal got the number from her friend and called the meat shop to ask them to deliver 1/2 kilogram of minced meat to the house. ஸோ பாயல் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு கறி வாங்குகிற கடைக்கு ஃபோன் நம்பர் வாங்கி அங்கே ஃபோன் போட்டு எங்களுக்கு ஒரு 1/2 கிலோ கறி, மின்ஸ்டுனா பொடியாக நறுக்குனது, இல்லைன்னா பொடியாக அரைச்சி வச்ச ஓகே கறியை என்ன செய்யுங்க எங்களுக்கு கொண்டு தாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணாங்களாம். தே புட் த மீட் பிஃபோர் அவுலி. அவளுக்கு முன்னால் என்ன செஞ்சாங்களாம்? அந்த கறியை கொண்டு வச்சாங்களாம். ஓகே, அஃப்கோர்ஸ் அவுலி டிண்ட் நோ வாட் டு டூ வித் இட். ஸோ இப்போ அவளுக்கும் தெரியாது இதை வச்சு என்ன செய்யணும், ஏன்னா அது ஒரு குட்டி இல்லையா. ஸோ என்னாச்சுது? ஷீ வாஸ் ஜஸ்ட் அ பேபி. பார்த்தீங்களா? ஷீ வாஸ் ஜஸ்ட் அ பேபி. ஆஃப்டர் ஆல், சரியா, எவ்வளோதான் இருந்தாலும் ஆந்தையாக இருந்தாலுமே அது ஒரு சின்ன குழந்தை தான். இப்போ மனுஷன் சொல்லிட்டு பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு கறி மீன்லாம் கொடுக்க முடியுமா? இல்லை, அது சின்ன குழந்தை, அது சாப்பிடாது. ஸோ லைக்வைஸ், if the mother owl had been there, she would have softened the meat and showed it. Okay, இப்போ தாய் ஆந்தை இருந்துச்சுன்னா what would have done? She would have done, அதோட வாயில் எடுத்து வச்சு அதை சப்பி நச்சு ஏதாவது செஞ்சு அந்த ஆந்தை, குட்டி ஆந்தையோட வாய்க்குள்ள போட்டு கொடுத்துருக்கோம். அவளிஸ் த்ரோட், சரி, அது வாய்க்குள்ளே, அது தொண்டைக்குள்ளே கொண்டு போட்டுரும். Now, Payal's mother decided she had to be mother owl. இப்போ பாயலோட அம்மா தீர்மானம் பண்ணிட்டாங்க. என்ன தீர்மானம் பண்ணாங்க? டிசைட் என்ன பண்ணாங்க? தட் இப்போதைக்கு அவளுக்கு, ஆந்தைக்கு நான் தான் அம்மாவாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. She picked up a tiny bit of meat with her right hand and squished it up until it was soft. ஓகே, ஒரு சின்ன துண்டு கறி கையில் எடுத்துட்டு என்ன செஞ்சாங்க? அதை கையை வச்சு நசுக்கி, அதை ஸ்குவிஷ்ட் நசுக்கி அதை மெதுவாக ஆக்கிட்டாங்க. தென் வித் ஹர் லெஃப்ட் ஹேண்ட் ஷீ pressed ஓப்பன் அவுலிஸ் பீக் அண்ட் ஷோவ்ட் த ஃபுட் டவுன். பிறகு ரைட் ஹேண்ட் வச்சு நசுக்குனாங்க ஆகாரத்தை, அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் வச்சு என்ன செஞ்சாங்க? அவளோட வாயை திறந்து பிறகு அந்த கறியை அந்த அவளோட வாய்க்குள்ளே தொண்டைக்குள்ளே போகிற மாதிரி தள்ளி விட்டாச்சு.
In a second, Owly fell off her perch onto the floor of the cage. ஒரே செகண்டுக்குள்ள ஜஸ்ட் அது போட்ட மரஸ் நொடி என்னாச்சு தான் அவள் என்ன செஞ்சான் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான் எங்கே கேஜில் கூண்டுக்குள்ளே அது மேலே கம்பியில் உட்காந்துருந்து கீழே விழுந்துட்டான் கூண்டுக்குள்ளே. Now she lay on her back on the floor of the cage with feet up in the air. So குறுக்கு தரையில் இருக்குதான், காலு வானத்தை பார்த்து மேலே நிற்கி இருக்கிற மாதிரி அது கூண்டுக்குள்ளே விழுந்து கிடக்குது. Mom, Payal cried. So now Payal is crying. Payal told her, Mom, Amma, you've killed her. நீங்கள் அவளை கொன்னுட்டீங்க. Payal's mother was equally aghast. அதே போல தான் பாயல் அம்மாவுக்கும் ஒரு பயம் வந்துட்டு, அவங்களுக்கும் ஒரு தோணல், அவங்களும் அதிர்ச்சியில் தான் இருக்கிறாங்க, ஐயோ நம்ம கொன்னுட்டோமோ அப்படின்னு சொல்லி. Oh, she said, oh, what have I done? ஸோ அம்மாவும் கதற ஆரம்பிச்சாங்க, ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன், ஐயோ நான் கொன்னுட்டேனே அப்படின்னு பதறாங்க. The poor little bird, after Payal and her mother had finished crying and hugging each other, they started talking bravely about where to bury Owly. ஸோ இந்த பாவமான இந்த ஐயோ இந்த பாவப்பட்ட இந்த குட்டி பறவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொன்றா சொல்லி புலம்பி ரெண்டு பாயலும் அவங்க அம்மா நினச்சிறாங்க, அவங்க கழுத்தை பிடிச்சி ஒருத்தர் கெட்டி பிடிச்சி ஒரே அழுது முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் தைரியத்தோட சரி இனி இதை எங்கே கொண்டு புதைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. Just then Owly opened one eye and then the other. ஸோ என்னாச்சுது, அப்படி அவங்க எங்கே அடக்கம் பண்ணலாம், அதை எங்கே புதைக்கலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் Owly என்னச்சதான் ஒரு கண்ணை திறக்குதான். She got on to her feet and quietly climbed the perch. இப்போ என்ன செஞ்சான், அப்படியே எந்திரிச்சு நின்று திரும்பியும் அந்த கம்பியில் போய் உட்காந்துக்கிட்டான். Payal learned later that falling on her back and pretending to be dead was Owly's way of defending herself against danger. ஓகே, அதுக்கப்புறம் தான் பாயலுக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இந்த மாதிரி கீழே விழுந்து அதை குறுக்கு கீழேயும் கால் மேலேயும் சரியா இந்த மாதிரி விழுறது என்னதான் அவளையே ஆபத்துலேருந்து காத்துக்கொள்றதுக்கு அர்த்தமா. ஒரு ஆபத்து வருது அப்போ அவளை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா அப்படி தான் விழுமா, ஆந்தைகள் அப்படி தான் விழுமா. நாட் தட் Payal's mother was a danger to Owly, but the baby owl did not know that then. அதாவது பாயல்ஸ் அம்மா ஆபத்தாக இல்லைங்க அந்த அவளுக்கு, ஆனால் அந்த ஆந்தைக்கு அந்த நேரத்தில் இது நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு தான் தெரிஞ்சுது. அந்த நேரத்தில் இவங்க ஆபத்து இல்லாதவன்ட்டு புரியலை. ஓகே, ஸோ தட் வாஸ் Owly's ஃபர்ஸ்ட் டே அட் ஹோம். அதுதான் அவளியோட முதல் நாள். இன் த பிகினிங் Owly had to be forced to eat. சரியா, ஆரம்பத்தில் கட்டாயப்படுத்தி தான் அதை சாப்பிட வைக்க வேண்டியது இருந்து. That was mom's job. அது அம்மாவுடைய வேலையாக இருந்து. But Owly soon realized that if a hand came towards her, it meant food. ஸோ கொஞ்ச நாளையிலே அவளுக்கு புரிஞ்சுட்டு ஒரு கை அதுக்கு நேர் வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் நம்மளுக்கு சாப்பாடு வருது. Her mouth would open automatically and her beak would snap around what was offered. ஸோ வாய் திறந்துடும் தன்னாலே. அது மட்டும் இல்லாமல் அதோடைய அந்த வாய் மீன்ஸ் அந்த கொத்துற பீக் இருக்குல்லையா, வாய் தான், அது என்ன செய்யும் தன்னாலே மேலேயும் கீழேயும் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சாப்பிடும் வாய் அசைச்சு சாப்பிடணும்ல அதே மாதிரி அசைச்சு இது என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்து இது பண்ண ஆரம்பிக்கும். Only Owly found it difficult to know when she was being offered food. ஸோ எப்போ எனக்கு சாப்பாடு கொடுக்காங்கிறது தெரியுது தான் அதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். எந்த நேரம் எந்த சமயம் அதுதான் அதுக்கு ஒழுங்காக புரியாது தவிர மற்றபடி கரெக்டாக கை வந்துச்சுன்னா வாயை திறந்து என்ன செஞ்சிடும், அது பாட்டுக்கு சாப்பிட்டுடும். அது என்ன சாப்பாடுலாம் அறிஞ்சு புரிஞ்சு சாப்பிட்டுடும். And would try to take a bit out of any hand that came her way. எந்த ஒரு கையும், அதாவது எந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாப்பாடு கொடுக்கும்போது மட்டும் கை வச்சா ஓகே இது சாப்பாடு நேரம் அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் இப்போ நான் வரேன்,
ஓகே. நான் வந்து ஹாய் அவளி, ஹவ் ஆர்ன்னு சொல்லிட்டு கை வச்சு அதை இது தொட்டேன்னு வைங்க. ஸோ என்ன கை வருது, அப்போ இது சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அது வாய் திறந்து அப்படியே வாய் வைக்கும். அந்த கையில் அப்போ கையில் என்ன செய்யும், படுமா இல்லையா, வாய் படுமா இல்லையா, கடி படுமா இல்லையா. ஸோ அப்படி எந்த கை வந்தாலும் அப்போ இது சாப்பாடா என்னன்னு தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் அது சாப்பாடு நினச்சி நினச்சி என்ன செய்யுமா, வாயை பிடிச்சி வாயால் பிடிக்குமா. This meant lots of bitten fingers of Payal and her mother. ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன, சாப்பாடு இல்லாமல் சும்மா அதை கொஞ்சும் போது எடுக்கும்போது இப்போ கவனிக்கிறதுக்கெலாம் பாயலும் பாயலாமல் தொடும்போதுலாம் அவங்களுக்கு என்ன வந்துச்சு தான், கடிகள், அநேக கடிகள், நிறைய கடிகள் அவங்க வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். Now reading up more about owls and her habits, Payal discovered that Owlie was a spotted owlet. ஸோ இப்போ owls அவங்களுடைய ஹேபிட்ஸ் பற்றி எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுனால பாயல் என்ன டிசைட் பண்ணானா அவுளி வந்து எல்லாம் படித்தா, நிறைய படித்து தெரிஞ்சிக்கும் போது என்ன போயிடுச்சாலாம், அவுளி வந்து என்ன தான் ஒரு ஸ்பாட்டட் அவுலெட் தான், அது வந்து ஒரு ஸ்பாட்டட் அவுலெட். ஷீ வாஸ் அ ஸ்பாட்டட் அவுலெட். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் owls, ஸோ அவுளி வாஸ் ஒன் ஆஃப் த ஸ்பாட்டட் அவுலெட். Okay children, today we have finished till here. Now tomorrow we will see the next paras. Okay, we'll continue tomorrow from page number 104 to 105. So by the meantime, for your homework you have to do from page number 106. Turn your books to page number 106, and in 106, A, identify the character or the speaker. That means who said. That means it is who said. Owlet's gone. Owlie's gone. Who said? Payal. She opened one eye and then the other. Who said this? You have to think, okay? Don't panic. Who said this? Everything. You have to read the lesson and find out who said these words or this sentence. Now, choose the correct answer from the options given. The owlet was dash, brown and grey, white and grey. In Payal's family, they were all dash, non-vegetarian, vegetarian. The cage was shifted to the dash, library or living room. Okay, so here also you can read your book and answer all the 3 questions. And this one also. C, read the passage and answer the questions. That is also your homework. Payal and her mother started talking bravely about where to bury Owlie. Just then Owlie opened one eye and then the other. She got onto her feet and quietly climbed the perch. Payal learnt later that falling on her back and pretending to be dead was Owlie's way of defending herself against danger. So now questions regarding to these passages. Why did Payal and her mother want to bury Owlie? Why? Because they thought that she was dead, isn't it? So like that, you have to read this passage and answer these 3 questions. What did Owlie do then? What did Payal learn from Owlie's pretense? Everything you must write. Okay, so this 3, page number 106, question A, B, C is your homework. Okay children, stay safe and take care of yourself. We'll meet again in the next video. Bye for now.